முதல்ல இந்த மூன்றாவது ஆண்டு விழாவில் நுழைந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை 3 வருடம் முடிஞ்சு 4வது ஆண்டு விழாவின் போது தமிழகத்தின் முதலமைச்சராக கலந்து கொள்கிற இந்த விழா இதே அரங்கிலே அல்லது இதைவிட பெரிய அரங்கிலே நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 கட்சிகள் தான் நூற்றாண்டுக்கு மேலே இன்றைக்கும் களத்தில் இருக்கின்றன. ஒன்று காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி. நம்முடையன்னா நீங்கள் நம்ம மெம்பரை சேரல, ஆனால் மானசீகமான ஆதரவாளர் ஃப்ரம் டே 1 முதல் நாளிலிருந்து நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கட்சியாக இருக்கிறது, வேறுபட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. 2 கட்சிகளை பார்த்து அலுத்து சலித்து வெறுத்து போன என்னை போன்ற ஒரு 30% தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கட்சி அமைந்திருக்கிறது என்பதுதான். நான் பல நேர்காணலில் பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க, 51 வயசில் இவ்வளவு நிதானம் ஆகவே ஆகாது. எவ்வளவுதான் ப்ரோவோக் பண்ணாலும் அதை அமைதியாக கடந்து செல்கின்ற அவருடைய அந்த நிதானம்தான் இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கட்சி பல 100 ஆண்டு காலம் ஓங்கி வளர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பல பேர் கட்சி தொடங்கி கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த கட்சிக்கு 2 வருஷம்தான் ஆயிருக்கு வயசு, குழந்தை என்ன கேட்டா. ஆனால் இந்த குழந்தை 28-30% மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு இது நாளுக்கு நாள் அதிகம். இந்த கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும், மற்றவர்கள்லாம் இறங்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 70 நாள் 80 நாள் தான் இருக்கு. நிச்சயமாக வெற்றி கோட்டை இது தன்னந்தனியாகவே தொடும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. மற்றவர்களெல்லாம் 30 வருஷம் அரசியல் பண்ணவர்களாம் எனக்கு தெரியும், இன்னும் 3% வரல. 16 வருஷமா ஒருத்தர் களமாடிட்டு இருக்காரு, அவர் 8% தாண்டலை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் இன்றைக்கே 30% அதை தாண்டி இருக்கிறார் என்றால் இது ஒரு இமாலய வளர்ச்சி, அசுரத்தனமான வளர்ச்சி. நேற்று கேரளாவில், எனக்கு கேரளா கனெக்ஷன் உண்டுங்க, ஏன்னா என் மனைவி கேரளாவை சார்ந்தவர், ஆலப்புழை. மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் போயிருப்பேன். ஸோ கேரளா பாலிடிக்ஸ் எனக்கு அத்துப்படி. அங்கே ஒருத்தரை 1,28,000 பேர் அவங்க கிட்ட சாம்பிள் எடுத்து அந்த நிறுவனம் தமிழ்நாடு எலெக்ஷனை பற்றி ஒரு போல் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி கடுமையாக இருக்கிறது என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு ஊடகம் சொன்னால் நான் நம்ப மாட்டேன், ஈவன் இந்தியா டுடேவே சொன்னாலும் நம்ப மாட்டேன். எல்லாம் பயாஸ்டு, ஒரு நடுநிலை கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த கேப் இஸ் கெட்டிங் ஷார்ட்டர். 1% 1.5% தான் இருக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும். ஆக அது எந்த நேரத்திலும் பிரீச் பண்ணலாம் என்ற ஒரு கருத்து நேற்று இரவு நான் பார்த்தேன். அதே போல நீங்கள் விரும்பும் சீஃப் மினிஸ்டர் என்ற இடத்துல ரொம்ப ஷார்ட்ல 2 பேர் இருக்காங்க, ஸ்டாலினும் திரு விஜய் அவர்களும். ஆனால் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் 7வது இடத்துலயும் 6வது இடத்துலயும் இருக்கிறாரு. நாளைக்கு முதலமைச்சர் ஆகலான்னு ஒருத்தர் கனவு கண்டுட்டு இருக்காருல, அவர் 15வது இடத்துல இருக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி என்பது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளுமே பதட்டத்தில் இருக்கிறார்கள், அச்சத்தில் இருக்கிறார்கள். அதை என்னால் உணர முடிகிறது. வெளியே ஒன்றா சொல்லிக்கலாம், நாங்கள் 75 வருஷம் கட்சி, நாங்கள் 50 வருஷம் கட்சின்னு.
ஆனால் அவர்களுடைய தேர்தல் தயாரிப்புகள் 1.5 வருஷத்துக்கு முன்னாலே தொடங்கினாங்க. கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் கிட்ட 13 வருஷமா ஆட்சியை பறிகொடுத்து இருந்தபோது கூட ஒருபோதும் 6 மாதத்துக்கு முன்னால் தேர்தல் பணியை தொடங்கியதே இல்லை. ஆனால் நாங்கள் தான் 21, 26, 31, 36ன்னு வாய்ச்சவடால் அடிக்கிறவர்கள் 2.5 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே இந்த வேலையை தொடங்கிட்டாங்க. ஆகவே அவர்களுக்கு உண்மையிலேயே களத்தில் என்ன இருக்குது என்று தெரிகிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு கரூரில் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, விசாரணை இருக்கு. ஆனாலும் இவர் வெளியே வரக்கூடாது என்று எல்லா தடையும் போட்டுட்டு வெளியே வா. நல்ல வேலையாக 2 விஷயத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப தேவையானது. இறுதியாக ஒன்று, ராஜ்மோகன் வராரு, எனக்கு சிக்னல் கிடைக்குது. இறுதியாக ஒன்று என்னன்னா, லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான ஆட்சியை உங்களுடைய மையமான கோஷமாக வையுங்கள். ஏன்னா அதுக்கு இவங்க 2 பேராலும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனால தான் ஆதவ் அர்ஜுனாவை பர்சனலாக திட்டிகிட்டு இருக்காங்க, பிளாக் டிக்கெட்டை பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி 2க்குமே நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை தந்திருக்கிறோம் அல்லது இனிமேல் தருவோம் என்று நான் எழாது. ஏன்னா அவ்வளவு முடைநாற்றம் எடுத்த ஊழல், எல்லா இடத்துலையும் ஊழல். இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, எனக்கு முன்னால பேசுறாங்களே, தியாகி அவருடைய புக்கு ராயல்ட்டி வாங்கிறதுக்கு லஞ்சம் கேட்குறாங்கன்னு. ஆக இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க. ஊடகங்கள் அடிமை ஊடகங்களாக இருக்கு. ஊடகம் என்பது இன்னைக்கு பெண் நிறுவனத்தின் கைப்பாவையாக செய்யப்படுகிறது. அது எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து ஸ்டூடெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நாட்டு நடப்பு தெரியுது. அதனால் நீங்கள் நிறைய பேசுங்க, செய்யுங்க. ஆனால் உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட்ஸ், மைய புள்ளி என்னவா இருக்குன்னா, 2 பேருமே அலறக்கூடியது, பதில் சொல்ல முடியாதது, லஞ்ச லாவண்யமற்ற நியாயமான நேர்மையான ஆட்சியை தருவோம் என்பதை உங்க மைய புள்ளியா வச்சிங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. ஒரு நல்ல கரவுளை கொடுத்துடலாம். வயதில் மூத்தவர், அறிவியல் ஞானி, அரசியல் ஞானி. எனக்கு டிஎஸ்எஸ் மணி ஐயா கிட்ட ஆச்சரியமான விஷயம்னா, நாம் அவர் கூட எந்த தொடர்பும் இல்லை. சின்ன வயசுல இருந்து புத்தக கண்காட்சிகள் ஐயா பேசுவதை பார்த்து வளர்ந்தவர்கள நாமளும் ஒருத்தங்க. குக்கிராமங்களில் கூட ஒரு கொடி பறக்கிறது, அந்த ஒரு கொடி தமிழக வெற்றி கழகத்தின் கொடி என்று சுட்டி காட்டியவர். இப்படி இந்த தமிழக வெற்றி கழகம் உண்மையிலே கிராமங்கள்லாம் நீங்க பாத்தீங்களா? ஏன் அப்படி சொன்னீங்க? நீங்க ஒரு நடுநிலையாளர், எந்த கட்சி சார்பில் எனக்கு நல்லா தெரியும். அந்த கூற்று என்ன காரணம்? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? சில வார்த்தைகள். நண்பர்களே, தோழர்களே, இளவல்களே, உள்ளபடியே தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழா என்று வரும்பொழுது வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்னன்னு சொன்னா, டாமினேட்டிங் ட்ரெண்ட்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு, ஆதிக்கம் செலுத்தும் போக்கு. தேர்தல் அரசியல் களத்திலும் அப்படி உண்டு. டெவலப்பிங் ட்ரெண்ட் என்று ஒன்று இருக்கிறது, வளர்ந்து வரும் போக்கு. அந்த வளர்ந்து வரும் போக்கு தான் எதிர்காலம் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீர்கள். மாசேத்துங், சீன புரட்சியை நடத்திய மாசேத்துங் சொல்கிறார், இளைஞர்களே, இது உங்களுடைய உலகம், எங்களுடையதும் தான், ஆனால் இறுதி ஆய்வில் உங்களுடையது என்பதாக சொல்கிறார். எண்ணி பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா, நாங்க முதியவர் என்ற பட்டியலில் இருந்து உங்களை பார்க்கிறோம். 75 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு அதிர்ச்சியா இருக்கா? அதாவது களப்பணிகள் மட்டும்தான் நம்மை உயிர்ப்பாக வைத்திருப்பதற்கு உதவி இருக்கு. இந்த இளைஞர்களுடைய எழுச்சி என்பது நான் தமிழகத்தில் பார்க்கவில்லை, உலகம் முழுக்க பார்க்கிறேன். அதில் ஒரு அங்கம்தான் நீங்கள் இங்கே. ஏன் சொல்றேன்? சும்மனாச்சு மிகைப்படுத்தி புகழ்ந்து இல்லை. ஒவ்வொரு தலைமுறைக்கும் முந்தைய தலைமுறைக்கும் மத்தியில் ஒரு இடைவெளி உண்டு. ஆனால் இந்த தலைமுறை, அதை நான் அழைப்பது டிஜிட்டல் தலைமுறை என்பதாக அழைக்கிறேன். இந்த டிஜிட்டல் தலைமுறை தான் ஜென்இசட்,
ஜெனரேஷன் இசட் என்று அழைக்கப்படுகிறது. ஏங்க, முதல் முறையா நீங்களாக எழுச்சி பெற்று வந்திருக்கிறீர்களா என்றால் ஒவ்வொன்றா சுட்டி காட்ட வேண்டியிருக்கும். 2009 தமிழீழத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே லண்டனிலே பல 10,000 தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் சுற்றி வளைத்து அங்குள்ள நாடாளுமன்றத்தை சுற்றி வளைத்தார்களே, அந்த இளைஞர்கள். 2017 நமது மெரினாவில் ஜல்லிக்கட்டில் எழுந்த தலைமை எடுத்தவர்கள் அந்த இளைஞர்கள். நாங்க ஈடுபட்டு தொடங்கி வைத்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் 1,00,000 பேருக்கு மேல் திரண்ட தூத்துக்குடி மண்ணில் தலைமை எடுத்த அந்த இளைஞர்கள். ஏன், ராஜபக்சேயினுடைய பேலஸ் மாளிகையை இழுத்து மூடும் அளவுக்கு நுழைந்தார்களே அந்த சிங்கள இளைஞர்கள். நேபாளத்திலே இப்பொழுது 2025 ஆண்டிலே செப்டம்பர் மாதம் தோன்றினார்களே, அங்கே உடைத்தார்களே ஊழலுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிராக அந்த இளைஞர்கள். மெக்சிகோவிலே நவம்பர் 15 2025 எழுந்த ஆட்சியாளர்களுக்கு எதிர்த்தாக எழுந்தார்களே அந்த இளைஞர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அறவழியில், அரசியல் வழியில் இதோ வருகிறோம் என்று நலிந்து போன, இன்னமும் சொல்ல போனால் அரசியல் கட்சிகளால் நாசமாக்கப்பட்ட நாடாளுமன்ற பாதையில் நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம் என்று இருந்த ஒரு இளைஞர் கூட்டம் இன்றைக்கு வருகிறோம் என்று வருகிறீர்களே, உங்களுக்கு தேர்தல் ஆணையம் சல்யூட் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நான் கட்சி சார்பற்றவன் தான், ஆனாலும் உள்ளதை உள்ளபடி காலிங் ஸ்பேட் அ ஸ்பேட் என்பதுதான் தெரியும் என்பதனால் சொல்ல வேண்டியிருக்கிறது. எல்லோரும் கரூரை பற்றி, அங்கே வட்டமிடும் கழுகுகள் அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பதை எண்ணும் பொழுதெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் முன்னாள் அமைச்சரிடம். வந்தவுடன் எனக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் 2025 செப்டம்பர் 27 கரூர், 2024 ஆண்டு அக்டோபர் 6 சென்னையில் மெரினாவில் நடந்தது என்ன நினைவுக்கு வருகிறது. அங்கே சாகச காட்சி, விமான சாகச காட்சி நடத்த போகிறோம் என்று சொல்லிவிட்டு அதை பார்ப்பதற்காக இந்திய ஒன்றிய அரசினுடைய அந்த ஒரு விமானப்படையினுடைய சாகசத்தை பார்ப்பதற்காக அழைத்தீர்களே, வந்தார்களே அரச மன்னர்களும் மன்னர் குடும்பத்தாரும் வந்து அமர்ந்தார்களே, அவர்களுக்கு பாதுகாப்பு காவல்துறையிலிருந்து கொடுக்கப்பட்டதே. அங்கே என்ன நடந்தது? 5 பேர் பலியாகவில்லையா? அந்த மெரினா படுகொலை 5 பேர் பலியானதை யாரும் ஏன் சுட்டிக்காட்ட மறுக்கிறார்கள்? ஒரு பக்கத்திலே லைட் ஹவுஸ் பக்கம் அவங்களை எல்லாம் வழிவிட்டு அந்த மன்னர் குடும்பத்தை அனுப்பிவிட்டு, இன்னொரு பக்கத்தில் அந்த பக்கத்தையும் மூடிவிட்டு நெருக்கடி ஏற்படுத்தியவர்கள் யார்? காலையில் மெரினாவில் நடைபயிற்சி போகும்பொழுது அடுத்த நாள் நான் எண்ணி பார்க்கிறேன், 5 சிண்டெக்ஸ் தண்ணீர் தான் வைத்திருந்தது. தண்ணீர் இல்லாததால் டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் தான், ஸ்டாம்பீடு என்று சொல்லக்கூடிய நெரிசலில் தான் அவர்கள் இறந்தார்கள். அதை பற்றி யாராவது பேசினார்களா? அதை சட்டமன்றத்திலே அப்பொழுது இவர்கள் தாமதமாக வந்தார்கள், விரைந்து சென்றார்கள் என்று யாராவது சொன்னாரா? அதற்கு வழக்கு போட்டார்களா? அங்குள்ள மாநகராட்சியினுடைய அந்த மண்டலத்தின் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்தார்களா? ஆராய்ச்சி செய்தார்களா? அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை அழைத்தார்களா? போட்டார்களா? அல்லது வெள்ளம் வந்து விட்டது தமிழ்நாடு, சென்னையில் அதை தடுப்பதற்கு முன்தடுப்பு என்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து கொண்டு வந்து திருப்புகழ் ஐஏஎஸ் வைத்து குழு போட்டவர்கள் இதற்கு திருப்புகழ் ஐஏஎஸ் வந்தாரா? குழு போட்டார்களா? எப்படி சௌகரியமாக கடந்து செல்ல முடியும்? அந்த 5 பேர் கொண்ட பலிக்கு நீங்கள் இப்பொழுது பேசுகிறீர்களே, அந்த SOP ஒன்று போட்டிருந்தால் நடந்திருக்குமா? கரூர் முன் தடுப்பு உன்னிடம் இல்லையே. அந்த பலியானவர்கள் யாரும் அவர்கள் தமிழர்கள் இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லையா? தலைநகரிலேயே உங்கள் கண்முன்னாலேயே நடந்தது. கரூரை பற்றி அதிகம் கதைப்பவர்கள் ஏன் அதை பேச மறுக்கிறார்கள்? இவையெல்லாம் எனக்குள் எழுகிறது. அதனால் இங்கு நியாயம் இல்லை, நீதி இல்லை. அந்த நியாயத்தையும் நீதியையும் கொண்டு வரக்கூடிய இளைஞர் படை இதோ வந்திருக்கிறீர்கள் என்பதனால் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நிறைவேறுகிறது.